ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வளையல் எதுவுமே தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வளையல்லாம் வச்சு புது வளையல் மாதிரி செஞ்சிடலாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக வீட்டிலேங்க, அதுவும் நீங்களே செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் இப்போ தாங்க கற்றுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாப்பாவோட வளையல் என்னோடய வளையல் எடுத்திருக்கேன். பாருங்கள், பாப்பாவோட வளையல் அந்தளவுக்கு உடஞ்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை வச்சே செஞ்சிடலாம். நான் அதுக்காக என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கம்முனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம சில்வர் நூல் கண்டு வாங்கிக்கோங்க. உங்கள் வளையல் தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அட்டை பாக்ஸில் தாங்க நூல் சுத்த போகிறோம். ரொம்ப திக்னஸாக நம்ம வளையல் சுற்றுறதுக்காக ரொம்ப திக்னஸாக இருக்கணுங்க. பாருங்கள், ரொம்ப திக்னஸாக சுற்றியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் தாங்க நான் கட் பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வளையல் எடுத்துக்கோங்க. வளையல் லைட்டாக ஒரே இடத்துல கம்மு பூசிக்கோங்க. நம்ம எந்த இடத்துல நூல் வைக்குமோ அந்த இடத்துல. இப்போ கம்மு பூசியாச்சு. நம்ம கட் பண்ண நூலில் லாஸ்ட்டாக எண்டில் நூல் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு போட்டு நல்லா ஒட்ட வச்சு வச்சுக்கோங்க. கை வச்சு நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. டைட்டாக இருக்கணுங்க வளையல். ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்க. ரொம்ப டைட்டாக நூல் லூஸ் விடாமல் ரொம்ப டைட்டாக சுற்றணுங்க. கேப் இல்லாமல் ஒரே இதாக சுற்றணுங்க. நமக்கு நூல் சிக்கு வருங்க. பார்த்து மெதுவாக தான் செய்யணும். பாருங்கள், நீங்களே இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. லூஸ் விடாமல் ரொம்ப டைட்டாக செய்யணுங்க. இந்த மாதிரி நீங்களும் சுற்றிக்கோங்க. இதே போல் நீங்களும் சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றிக்கோங்க. லூஸ் மட்டும் விட்டுறாதீங்க. டைட்டாக பிடிச்சி சுற்றியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் எண்ணில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா சுற்றிக்கிட்டேன். சுற்றிட்டு உள்ளுக்குள்ளேயே ரவுண்டாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அங்கேயே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் கம் வச்சு உள்ளுக்குள்ளே ஒட்டிடுங்க. நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன். இப்போ கம் வச்சு நான் அப்படியே மடக்கி ஒட்டிட்டு போகிறேங்க. அப்படியே அவள் தான் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஒட்டிட்டேன். கை வச்சு நல்லா அழுத்தி ஒட்டிடுங்க, வராது. நம்ம இதே போல் மிச்சம் வச்சிருக்க வளையலையும் நம்ம இதே போல் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வளையலும் பண்ணி காமிச்சிருவாங்க. அதே போல் தாங்க எல்லா வளையலுமே அதே போல் தாங்க. நம்ம டிசைன் கொடுக்குறத பொறுத்து தாங்க. எல்லா வளையலுமே கம்மு வச்சு ஒட்ட வச்சுட்டு ஃபுல்லாகவே நம்ம டைட்டாக பிடிச்சி நூலை பார்த்தீங்கன்னா உருண்டியே பிடிக்காம பட்டையாக பிடிச்சி நீங்கள் சுற்றிக்கோங்க. நல்லா டைட் வச்சு லாஸ்ட்டில் எண்ணில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சும் போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு கம்மில் நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம். இல்லை அப்படியே டைரெக்டாக கம்முலேயும் ஒட்ட வச்சுக்கலாம். நல்ல கம்மை யூஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம ஒட்ட வச்சாலும் திரும்ப வராது. பாருங்கள், என்னோட வளையல் ஒட்டிட்டேன். லாஸ்ட்டில் எண்ணில் வந்துட்டுங்க. இந்த எண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மு போட்டு ஒட்டிக்கலாங்க. நான் முறுக்கிட்டு இப்போ நல்லா போட்டு மடக்கி ஒட்டிட்டு போகிறேன். எக்ஸ்ட்ரா கட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கிட்டு ஒட்டினோம்னா சீக்கிரம் வராதது, ரொம்ப நல்லா ஒட்டிக்கும். அதனால தான். அவ்வளோதான், அடுத்த வளையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ஈஸிங்க. இது யார் வேணாலும் செஞ்சிடலாம். இப்போ நான் 4 வளையல் செஞ்சுட்டுங்க. திரும்ப இன்னொன்று பார்க்கணும், பிங்க் கலரில் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிங்க் கலர் செய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. அதே மெத்தட் தாங்க, வேறு எந்த மெத்தடும் கிடையாதுங்க. நூல் ஃபுல்லாகவே திக்னஸாக பண்ணிவிட்டு நம்ம பட்டையாக சுற்றணுங்க. அதுதான் இருக்கிறது. இதில் மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டாக பிடிச்சி சுற்றணும். லூஸ் மட்டும் விடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், இந்த வளையலும் ரெடி ஆகிடுச்சுங்க. மொத்தம் நம்ம இப்போ 6 வளையல் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கோல்டன் கலர், லைட் பிங்க் கலர், லைட் ப்ளூ கலர் ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம இதுக்காக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி பழைய துணி இருந்துச்சுன்னா பழைய துணியிலேருந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கெலாம் இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டோன் ஒர்க்கெலாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை கடையிலையும் வாங்கிக்கலாம். என்கிட்ட இருக்கிற ஸ்டோன் மட்டும் நான் வச்சு பண்ணுறேங்க. சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக தாங்க. நான் இதே மாதிரி பாருங்கள் ஒரு 5-6 ஒட்டிக்க போகிறேன். இப்போ ஒட்டிட்டேன். இன்னொரு வழியில் இதே போல் ஒட்ட வச்சுக்கிட்டுங்க. இப்போ நம்ம உங்ககிட்ட குட்டி குட்டியாக மண்ணி குண்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கம்மு போட்டுக்கிட்டேன். இந்த மண்ணி குண்டுலாம் பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 2-3 செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாயிரும். அதுக்கப்புறம் நமக்கும் பழகிருங்க அதே மாதிரி செய்கிறதுக்கு. எனக்கு 2 ஸ்டோன் ஒட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் 3ஆவது ஒட்டும்போது கரெக்டாக ஓட்டிட்டேங்க. இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கினா போதுங்க. நம்ம இதே போல் எல்லா குண்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதே போல் எல்லா மெத்தட்லையும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் 2 வழியிலுமே. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத உள்ளே தள்ளி அழுத்திக்கோங்க, எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. என் நூல் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அதே மெத்தட் தாங்க நான் செய்கிறேன். பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்க ப்ளூ கலர் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு இன்னும் காலியாக இருக்குது. சரி, நம்ம ஏதாச்சும் நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளான டிசைன் பண்ணிடலாம் வாங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி குட்டி குட்டி மணிகுண்டு இருக்குங்க. ஊசி எடுத்துக்கோங்க. இதே கலர் நூலில் எடுத்து நீங்கள் 2ஆக போட்டு லாஸ்ட்டில் எண்டில் முடிச்சு போட்டுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். துணி தைக்கிற நூல் எடுத்து நீங்கள் எந்த கலரில் வலையில் டிசைன் பண்ணியிருக்கீங்களோ அதே கலர் நூல் எடுத்து போட்டுக்கோங்க. எண்டில் முடிச்சு போட்டுட்டு நீங்கள் வலையில் உள்ளுக்குள்ளே குத்திட்டு வெளியில் எடுத்து வந்துடுங்க நூலை. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மணிகுண்டை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன மணிகுண்டு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட குட்டி குட்டியாக மணிகுண்டு இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அங்கே லைட்டாக நீங்கள் எந்த இடத்துல ஒட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல கம்மு பூசிட்டு இப்போ மேலே வச்சு ஒட்டியாச்சு. அப்படியே கீழே டைட்டாக பிடிச்சிட்டு வந்து மேலே வரணுங்க. திரும்பவும் அப்படியே வளையல் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு வரணுங்க. அதே மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கோத்துட்டு அப்படியே கம்மு வச்சு ஒட்டிட்டு அப்படியே கோத்துட்டு வரணுங்க. இதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க. இதே போல் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்ல எண்டில் இப்போ லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. அதே போல் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சு போட்டோம் அதே மாதிரி தாங்க கீழே நூலுக்குள்ளே சுற்றி முடிச்சு போட்டு நம்ம கம்மை போட்டு ஒட்டிக்கலாங்க. இந்த வளையல் நம்ம கடையில் வாங்கினா 150 வருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. நான் 2 வளையலுமே ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் நீங்களே, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பண்ணி பாருங்க. இப்போ என்கிட்ட இருக்க ஸ்டோன் மட்டும் ஒட்டிக்கிறேங்க. ப்ளூ கலரில் ஸ்டோன் இருக்குது, அதை ஒட்டிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டோன் ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ அடுத்தது கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அதே மெத்தட் தாங்க.
நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம பண்ணிக்கலாங்க. அதே போல் தாங்க நூல் வச்சாச்சு. நூல் வச்சுட்டு பாருங்கள் நல்லா நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பழைய வளையல் இருந்துச்சுன்னா. என்கிட்ட என்னென்ன ஸ்டோன் இருக்கோ அதில் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறேன் நான். சாரி, இது ஸ்டோன் இல்லை, மணி. திரும்ப அதே போல் தாங்க ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வச்சு கம்மு போட்டு ஒட்டுறதுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபுல்லேருந்து ஸ்டார்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அதே போல் நம்ம பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே நம்ம முடிச்சு போட்டு கம்மு வச்சு ஒட்டிக்கணுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பார்க்குறதுக்கு இவ்வளோ வேலைன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் கிடையாதுங்க. நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நமக்கு வாயால் சொல்கிறத விட நம்ம கையில் செய்யும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. அவ்வளோதான், இந்த வளையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள். அடுத்த வளையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிங்க் கலருக்கு வெள்ளை கலர் மணி கொண்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் விருப்பம் தான். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் தாங்க ஊசி வச்சு முன்னாடி குத்தி பின்னாடி வர்றது அதே தாங்க. எல்லா வழியிலுக்கும் ஒரே மாதிரி தாங்க, ஆனால் டிசைன் மட்டும் வேறு வேறு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் வச்சு பண்ணி காமிச்சிருவேன். என்கிட்ட ஸ்டோன் இல்லைங்க, அதனால இருக்கிறத வச்சு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வளையல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் வேஸ்டான வளையல் இருந்துச்சுன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வளையல் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் லாஸ்ட்டில் முறுக்கிட்டு எண்டில் ரெண்டாக மடித்து அப்படியே அழுத்தி விட வேண்டியது தான். இப்போ எல்லா வளையலுமே ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு எதுவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் லைட்டாக இது கூட கொஞ்சமாக மணி கொண்டு வச்சு ஒட்ட போகிறேன் அங்கங்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற மணிகுண்டை வச்சு ஒட்டியாச்சு. அங்கங்கே நான் 2 வளையலுக்கு ஒட்டியாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு வளையல் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தாங்க எல்லா வளையலுமே பண்ணோம். ஆனால் டிசைன் மட்டும் தாங்க வேறு. என்கிட்ட என்ன பொருள் இருந்துச்சோ அதை மட்டும் வச்சு நான் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வழியில் நான் செஞ்சது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நானும் இப்போ தாங்க நியூவாக கற்றுட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.